அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர் கனமழையால் நெம்மேனி பாம்பாற்றின் மீது கட்டப்பட்ட தற்காலிக பாலமானது அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் இளங்கோவன். இளங்கோவன், பாம்பாறு தற்காலிக பாலமானது அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. அங்கு வெள்ளம் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது, நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மேடம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சாக்கோடை ஒன்றியத்துக்கு உட்பட்ட பெரிய கொட்டகுடி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஊர் தான் இந்த நெம்மேனி. இந்த நெம்மேரியில் பாம்பாறு ஒன்று அந்த காலத்தில் ஓடிட்டு இருக்குது. இங்கு ஏற்கனவே தரைப்பாலம் ஒன்று தண்ணீர் வர போகும்போது அதிக அளவில் மக்கள் போக்குவரத்துக்காக ஒரு தரைப்பாலம் அமைக்கப்பட்டு இருக்குது. அந்த பாலம் மழைக்காலங்களில் மிக சிரமத்துக்குள்ளானதால் மக்கள் 6 கோடியே 10 லட்சம் ரூபாய் திட்டத்தில் ஒரு மேம்பாலம் கட்டுவதற்காக 3 மாதத்துக்கு முன்பாக வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. கடந்த 4 நாட்களில் பெய்த கனமழையால் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட தூங்கு பாலம் பாம்பாற்றில் வெள்ளப்பெருக்கு வந்ததால் அடித்து செல்லப்பட்டது. இதனால் புதுவையிலிருந்து தேவகோட்டை செல்லும் 10 கிராமங்கள் போக்குவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக பாம்பாற்றில் நீர்வரத்து அதிகமானதால் தற்காலிக பாலம் அடித்து செல்லப்பட்டதால் பள்ளி செல்லும் மாணவர்களும் கிராம மக்களும் பெரும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். இதன் கவனமாக பொதுப்படை அதிகாரிகள் பார்வையிட்டு தண்ணீர் வடிந்த பிறகுதான் போர்க்கால அடிப்படையில் சீரமைத்து தர முடியும் என்றுள்ளனர். இதனால் பொதுமக்கள் தேவகோட்டையிலிருந்து புதுவையில் செல்வதாக இருந்தாலும் புதுவையிலிருந்து தேவகோட்டைக்கு செல்வதாக இருந்தாலும் 25 கிலோமீட்டர் சுற்றி செல்லக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே கிராம மக்கள் இந்த பாலத்தை போர்க்கால அடிப்படையில் தங்கள் கிராமங்களுக்கு உடனடியாக சீர் செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி இளங்கோவன்.